மாற்றத்துக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திமுக ஆட்சியின் குறைகளை அம்பலப்படுத்தவும் பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். रंजीत जी, आपने बहुत महत्वपूर्ण बात उठाई है। किसानों का भला होना ये हमारी सबसे बड़ी प्राथमिकता है। हमें छोटे छोटे समूहों की बूथ के अंदर मीटिंगें करने की प्लानिंग करनी चाहिए। जैसे फर्स्ट टाइम वोटर की एक छोटी सी 1-8 घंटे की चर्चा मीटिंग कर ली। தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உடனாக கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சக கடிதத்தில் தெளிவாக உள்ளதாக மு.க.ஸ்டாலின் பதில். கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தயாரா என நிர்மலா சீதாராமனுக்கு கேள்வி. நெல் சாகுபடி ஊக்கத்தொகை சர்ச்சை விவகாரத்தில் கடிதத்தை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கவே மத்திய அரசு ஆலோசனை சொன்னதாக விளக்கம். நெல் ஊக்கத்தொகை குறித்து நீளமான பொழிப்புரை எழுதி கடிதம் வெளியிட்டதிலேயே குட்டு அம்பலமாகிவிட்டது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் பதிலடி. தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என திருவள்ளூர் பரப்புரையில் பேசிய மு.க.ஸ்டாலின். டெல்லி ரிமோட்டுக்கு இங்கே சிக்னல் கிடைக்காது என்றும் கிண்டல். டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். குரங்கு ஆபத்தை பங்கிட்டது போல் அதிமுகவை பாஜக பங்கிட்டதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தன் பதவிக்காக பழனிசாமி கொடுத்த விலை தமிழ்நாட்டின் உரிமைகள் எனவும் சாடல். ஆபத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு முறை கேட்டாலும் சாதனைகளை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார், அடிச்சு கேட்டாலும் என்ற சினிமா வசனத்தை குறிப்பிட்டு விமர்சித்த மு.க.ஸ்டாலின். ஒரு காமெடியில வரும், நகைச்சுவை டயலாக் வரும், அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டான்னு. அது மாதிரி எவ்வளவு முறை நம்ம கேட்டாலும் அவங்க அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லவே இல்லை இது வரைக்கும். தொழில் முதலீடுகள் குறித்து பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார் ஸ்டாலின். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களால் தான் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாக திருச்சி பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இத பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அதிமுக அரசாங்கம். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திமுகவினர் அவமதித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காமராஜரை அவமதித்த திருச்சி சிவாவை கண்டிக்க முடிந்ததா என்றும் ஸ்டாலினுக்கு கேள்வி. மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால. இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். அரசு திட்டங்களுக்கு பெண்கள் கொடுத்த செல்போன் எண்ணை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்துகிறது திமுக. திருச்சி பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு.
வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது. நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. ஸ்டாலினும் உதயநிதியும் தனிநபர் விமர்சனம் செய்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அவதூறு பரப்புவது திமுகவின் டிஎன்ஏவிலேயே உள்ளதாகவும் சாடல். இப்போ முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அடுத்து அவரும் சரி அவர் மகனும் சரி தனிநபர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு தனிநபர் விமர்சனம். இதுதான் திமுக. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திமுகனா அடிப்படையில மக்களை அவதூறுகளை பரப்பி பொய்யை சொல்லி தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற கட்சி தான் அவங்க டிஎன்ஏல இருக்குது. அது தேர்தல் அறிவித்ததும் வாரந்தோறும் மோடி வருகிறார். தமிழ்நாட்டுக்கான நிதிதான் வருவதே இல்லை. விழுப்புரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இப்போ தேர்தல் அறிவிச்ச உடனே மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை, சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? திமுக வென்றால் உதயநிதிதான் முதல்வராவார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. உதயநிதி முதல்வராக மாட்டார் என ஸ்டாலினால் மறுக்க முடியுமா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார். ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மாட்டேன் என ஸ்டாலின் வாக்குறுதி அளிக்க வேண்டும். எடப்பாடி கே பழனிசாமியின் சர்வாதிகார போக்கால் அதிமுக காணாமல் போய்விட்டது. முன்னாள் முதல்வரும் மோடி திமுக வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இன்னைக்கு அதிமுக கட்சி எல்லாம் போச்சு. அது எடப்பாடியுடைய தவறான அணுகுமுறை, தவறான சர்வாதிகார போக்கு, ஆணவம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கட்சியை குளிதோடி புதைத்து விட்டார்கள். கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான தேர்தல் இது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக நீடிக்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் என ராதாபுரம் பரப்புரையில் கனிமொழி பேச்சு. இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். கோபாலபுரத்து ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையேயான தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த முதல்வரின் விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதில். இந்த தேர்தல் ரொம்ப தெளிவான தேர்தல்னா, கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். தருமபுரியில் நாளை நடைபெறவுள்ள விஜயின் பரப்புரைக்கு அனுமதி. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே பரப்புரை செய்ய நிபந்தனை. கோவை பொள்ளாச்சியில் தேர்தல் விளம்பரத்தை தடுத்த பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக விஜய் கண்டனம். தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு உள்துறை செயலரை மாற்றியதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திற்கு திமுக பொருளாளர் TR பாலு கடிதம். தேர்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்பில்லாதவர்களை மாற்றினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மக்கள் அனைவரும் சும்மா இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்புவதாக சீமான் விமர்சனம். வேடச்சந்தூரில் நடந்த பரப்புரையில் இலவசங்கள் குறித்து அடுக்கடுக்காக கேள்விகள். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதி.
சேலம் பரப்புரையின் போது மயங்கிய நிலையில் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டார். பாமக நிறுவனர் ராமதாசின் உடல்நிலை குறித்து விசாரித்தார் மு க ஸ்டாலின். தொலைபேசி மூலம் பேசி நலம் விசாரித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்த ராமதாஸ். அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்களுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. மயிலாப்பூர், வடபழனி, கீழ்ப்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட 5 இடங்களில் விசாரணை. சட்டமன்ற தேர்தலையொட்டி 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மதுக்கடைகளை மூட ஆணை. இதுவரை 772 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், நகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் எனவும் தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனைக்கு பின் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என காவல்துறை விளக்கம். சென்னை மாநகரத்தில் ஆங்காங்கே பூத்து குலுங்கும் இளஞ்சிவப்பு மலர்கள். நெடுஞ்சாலையை வசந்த பூங்காவாக மாற்றிய அதிகாரிகளின் நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் பாபநாசம் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம். ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள சிவசைலநாதர் கோயிலிலும் தேர் திருவிழா. இந்தியாவின் முதல் குவாண்டம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைக்கிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. SRM இணைவேந்தர் சத்யநாராயணன் தகவல். Many universities are doing research and they are doing teaching in quantum science and quantum technology. Where we are little bit ahead is that we are testing and validating, which is part of quantum engineering. And second thing is, we are going for the application of quantum technology for the industry.